உண்டு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணன் ராதா வேஷம் கண்டிப்பா போட்டு அழகு பார்ப்போம். அப்படி அழகு பார்க்கல அப்படின்னா நிச்சயமா அழகு பார்க்கறதுக்கு ஆசைப்படுங்க. காரணம் என்ன அப்படின்னா, கண்ணன் அப்படின்னாலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளுடைய அம்சம். அதனால கண்ணனாலே நன்மை நமக்கு அதிகமாக ஏற்படும். கண்ணனை மனமார நம்பிய யாரையும் கண்ணன் கைவிட்டது கிடையாது. மகாபாரதத்துல நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால முடிந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளை கண்ணன் ராதா வேஷம் போட்டு அழகு பார்க்கறதுல நம்ம பெற்றோர்கள் அந்த நிலையிலிருந்து தவறிவிடக்கூடாது. இன்னைக்கு இறைவனை போலவே நம்ம அழகு பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் போல நல்ல குணங்கள் வளரக்கூடிய காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால வளர்ந்த பிறகு என்னுடைய குழந்தை பாதை மாறி போகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவதற்கு தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஆயர்பாடியில எல்லா தாய்மார்களும் நினைச்சாங்க, கண்ணனை போல என் குழந்தை இரக்கமா இருக்க மாட்டானா அப்படின்னு. இந்த வேண்டுதல், ஆசை, விருப்பம் எல்லாமே ஒரு தவமாக மாறிடுச்சு. அதனால கண்ணன் நினைச்சார், இனி இவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணனே தன்னுடைய அவதார திருவிளையாடல் மகிமையின் மூலமாக எல்லா குழந்தைகளையும் கன்றுகளையும் மறைவு செய்து கண்ணனே குழந்தைகளாக தன்னுடைய அவதாரத்தை எடுக்கின்றார். அப்படி எடுத்த காரணத்தினால எல்லா தாய்மார்களுடைய விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டது. அதனால கண்ணனை நம்பினால் நிச்சயமா கைவிட மாட்டார். அதனால இறைவன் என்ற வழியிலே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணனை போல நாமும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நிச்சயமா வேஷம் போட்டு நல்லபடியா ஒரு கோலத்தை அவங்களுக்கு கொடுத்தா கண்ணனாகவே நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளை பார்க்கலாம். அதனால ஓடி சுறுசுறுப்பா அதர்மத்தை அழிச்சு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய கண்ணன் நம்முடைய வீட்டிலையும் குழந்தை ரூபமா வந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை தருவாரு. ஐயா உண்டு.